ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைலி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை வெறும் 7 நிமிஷத்தில் டக்குன்னு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஃபுல் சைஸ் லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ 200 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு வாணலியில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை படபடன்னு பொடிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை அதில் சேர்க்க போகிறோம். காரம் எனக்கு மீடியம் காரம், அதனால் நான் 4 பச்சை மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதோ இல்லை வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்த்துல. இந்த ஆயில்லையும் பச்சை மிளகா காரத்துலேயுமே நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் லேசாக வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா இது பெப்பர் சிக்கன். நம்ம மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ணோம்னா அது எல்லோயிஷ் கலரில் வந்துடும். நமக்கு பெப்பர் சிக்கன் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கன் ஹாஃப் குக் ஆகிருக்கு. இன்னும் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. 7 மினிட்ஸில் இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடியிலேருந்து கிளறுங்க. அப்போ தான் பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லா பீசஸோடையும். இப்போ ஃபைனலாக நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறோம். நான் மீடியம் சைஸ் லெமன் தான் எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக ஒரு லெமனும் நான் ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். நமக்கு அந்த பெப்பரோட இந்த லெமன் மிக்ஸ் ஆகும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு அந்த பெப்பரோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு தூக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம ஃபைனலாக லெமன் ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அந்த பெப்பரோடையும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கார்னிஷிங்க்கு கோரியண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் வெறும் 7 நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.